இவருக்கு அந்த வேலை தெரியுமா தெரியாதா, இவர் அந்த வேலைக்கு சரிப்படுவாரா மாட்டாரா அப்படிங்கிற கேள்வியை தான் கேட்டிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய அவமானம். நீங்கள் நானா என்ன செஞ்சுருப்போம், வேறு மாதிரி பண்ணியிருப்போம். ஆனால் இவங்களுக்கு அந்த அவமானமோ அந்த ரோசமோ கிடையாது. காரணம் என்னென்னா, தொடர்ச்சியாக யுத்தம் நீதிமன்றத்தின் மேல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. நீதியரசர்கள் மேல் நடத்துகிறாங்க, மிரட்டுறாங்க நீதியரசர்களை. வெளிப்படையாக நீதியரசர்கள் வெளியே வந்து சொன்னாங்கல்ல, மிரட்டப்படுகிறோம் அப்படின்னு. கடைசி எட்ஜ் வரைக்குங்க, என் தலை போயிடும் அப்படின்னு தெரிஞ்சால் நான் வந்து பணிஞ்சு போயிடுவோம். தலை போகிற வரைக்கும் நிற்கிறது. பார்ப்போம் நீதிமன்ற பணிதான்னு பார்ப்போம். ஒரு தடவை பணிஞ்சிட்டேன்னு வச்சுங்களேன், அப்புறம் முடிஞ்சதில்ல. ஆர்.என். ரவி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மோசமான செயல்படக்கூடிய ஆளுநர் என்ற பேரை வாங்கிட்டார். ஃபாத்திமா பிபி அப்படின்ற ஆளுநரை மத்திய அரசே திரும்ப வாங்கியது. அந்த மாதிரியான நடவடிக்கை ஆளுநர் ஆர்.என். ரவி மீது நம்ம எதிர்பார்க்கலாம். சொலிசிட்டர் ஜெனரல் அவர் கொடுத்த ஒரு வார்த்தை முக்கியமானது. ஆமாங்க, இவர் வந்து தெரியாமல் செஞ்சிட்டாரு, எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதற்கு உச்சநீதிமன்றமும் ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. தமிழ்நாடு ஆளுநருக்கு அறிவுரை சொல்லுங்க அப்படின்னு மத்திய அரசு வழக்கறிஞருக்கு உச்சநீதிமன்றமும் பரிந்துரை. மன்னிப்பு கேட்பதில் என்ன ஒரு பெரிய நியாயம் பார்க்குறீங்க? மன்னிப்பு கேட்டுருங்க, அவ்வளோதானே. மன்னிப்பு கேட்கறதுல என்ன நீங்க வந்து ஒரு நாசுக்கா பூசி மெழுகிறீங்க? நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். ஆளுநர் அமைச்சர் பொன்முடி உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களையும் இதை தவிர்த்து வேறு பல அரசியல் கருத்துக்களையும் நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளரும் எழுத்தாளருமான புதுமடம் அலிம் அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள் சார். இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கடுமையான கேள்விகளுக்கு ஆளுநரை உள்ளாக்கியது. அதனை தொடர்ந்து இன்னைக்கு ஆளுநர் வந்து அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கிற 3:30 மணி நேரம் குறிச்சிட்டாரு. இந்த வழக்கை எப்படி சார் நம்ம பார்க்கலாம்? ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் இவ்வளவு கடுமையான கேள்விகள்லாம் இதுக்கு முன்னாடி அரசியல் வரலாறுல கேட்டிருக்கா அப்படின்றதே ஒரு ஆச்சரியமான விஷயமும் சந்தேகமும் கூட. இது முன்னாடி நடந்திருக்கா சார்? அது கடந்த 75 ஆண்டுகள் வரலாற்றில் ஆளுநரிடம் உச்சநீதிமன்றம் கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அதில் ஒன்றும் மாற்றங்கள் இல்லை. ஆனால் உங்களுக்கு சட்டம் தெரியுமா, உங்களுக்கு அரசமைப்பு சட்டத்தை நீங்கள் ஒழுங்காக படிச்சிருக்கீங்களா, ஆளுநர் வேலை உங்களுக்கு உண்மையிலே தெரியுமா, இல்லை ஒரு அப்ரண்டிஸை கொண்டாந்து போட்டாங்களா ஆளுநரா, இப்படி சந்தேகப்பட்டெல்லாம் வந்து உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியதாக வரலாறே கிடையாது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஆளுநர் வந்து அவமானப்பட்டார். நான் வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன்னு சொல்லும்போது உடனடியாக அங்கே இருந்துக்கிட்டு டெல்லியிலேருந்து அந்த அட்வொகேட் ஜெனரல் வந்து உடைய ஆலோசனை வந்து உடனே இல்லை பண்ணி வச்சுருங்க, அது தப்புங்க அப்படின்னு சொன்னோடனே ஒத்துக்கிட்டு பண்ணி வச்சார். ஆனால் இந்த பொன்முடி அவர்கள் விஷயத்தில் வந்து என்னென்னா, இது 2 விதமான விஷயம். ஒன்று அரசியல் சார்ந்து, இன்னொன்று தனிப்பட்ட காரணங்கள் காரணமாகவும் பொன்முடி மேலே இவர் ஏற்கனவே ரொம்ப ஒரு காட்டமாக ஒரு இதில் இருந்தார். ஏன்னா ஏற்கனவே அந்த சட்டமன்றத்தில் பொன்முடி அவர்கள் நடந்து கொண்ட விதம், இவர் உள்துறை, இவர் வந்து உயர்கல்வி அமைச்சராக இருக்கிறதுனால இந்த அந்த யூனிவர்சிட்டி விசியுடைய அந்த விஷயத்தில் பல்வேறு மோதல்கள், தனிப்பட்ட ஒரு வெஞ்சன்ஸ் வேறு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஆனால் உச்சநீதிமன்றம் இவரை வந்து இவருடைய தண்டனையை நிறுத்தி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னதை இவர் எப்படி புரிஞ்சிருக்காரு? தண்டனையை நிறுத்தி வச்சுருக்காங்க, அப்போ தண்டனை இருக்கும் போல். இது என்ன கொடுமை! தண்டனையை ஒருத்தருக்கு நிறுத்தி வச்சுட்டாவே அவர் வந்து குற்றமற்றவர் தான். தண்டனை வந்து கொடுத்து உங்களை தண்டனை நிறுத்தி வச்சிட்டோன்னு ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டாவே நீங்கள் வந்து அந்த நிமிடம் வரை குற்றமற்றவர். ஒரு குற்றமற்றவருக்கு வந்து நீங்கள் வந்து அநீதி அளிக்க முடியாது. அது ஒன்று. இரண்டாவது, தண்டனை நிறுத்தி வைப்புன்னு வரும்பொழுதே ஆட்டோமேட்டிக்காக இவர் எம்எல்ஏ ஆகிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. சட்டமன்றத்தில் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் இவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்துட்டார், ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டார், ஏற்றுக்கிடுச்சு. மூன்றாவது, ஒரு எம்எல்ஏவை வந்து எந்த எம்எல்ஏவை வந்து நீங்கள் வந்து அமைச்சராக பதவி ஏற்க வைக்கணுங்கிற உரிமை முதல்வருக்கு மட்டும்தான், வேறு யாருக்குமே கிடையாது. இன்னொன்று, அமைச்சராக ஒருத்தரை பதவி ஏற்க வைப்பதற்கு எம்எல்ஏ இருக்குன்னு கூட அவசியம் இல்லை. உங்களையோ என்னையோ முதல்வர் நினச்சா அமைச்சராக்கிடலாம். 6 மாத காலத்திற்குள் நம்ம வந்து எம்எல்ஏ ஆனால் போதும். இதுதான் சட்டம். ஆனால் இல்லை இவர் மேலே குற்றம் வந்து இன்னும் இருக்குது, டெம்பரவரியாக தான், தற்காலிகமாக தான் நிறுத்தி வைக்கிருக்காங்க, இது நான் வந்து அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்வதற்கு எந்த உரிமையும் கிடையாது. நீங்கள் சொன்னது போல் ஆளுநருக்கு சட்டம் தெரியுமா தெரியாதான்னு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு. இது மிகப்பெரிய வரலாற்றில் ஒரு முக்கியமான சம்பவமாக இது இருக்குது அப்படின்ற மாதிரி அளவுக்கு பேசுகிறோம். இன்றைய ஆளுநர் ஆர்.என். ரவி வந்து முன்னாள் ஐபிஎஸும் கூட, இன்றைக்கி ஆளுநராக இருக்கார். எப்பவுமே உயர் பொறுப்பில் இருக்கவங்க அவங்க கூட ஆலோசகர்கள்னு 2-3 பேரை வைத்துக்கொண்டு அந்த விஷயங்களில் ஆலோசனை பெற்று தான் செயல்படுவாங்க. இந்த விவகாரத்தில் சட்ட வல்லுநர்களிட கலந்துரையாடாமையே ஆளுநர் வந்து
அமைச்சராக நான் பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருப்பார். அவருக்கு வந்து சட்டம் வந்து தெரியாமல் இருக்குமான்னு எனக்கு சந்தேகம் தான். நீங்கள் சொன்ன மாதிரி ஐபிஎஸ்ஸாக இருந்தால் அறிவாளி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அளவுக்கு இன்றைக்கி போயிடுச்சு அரசியலில். அது ஒரு காலம் ஐபிஎஸ் ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும் பெரிய அறிவாளியாக இருக்கணும், அப்படிலாம் இப்போ இல்லைன்னு எனக்கு தோணுது. அப்போ சட்டம் தெரியுமா? ஏனென்றால் 2 இடத்துல தாங்க வந்து தீர்ப்பு எழுத முடியும். ஒன்று நீதிமன்றம், இன்னொன்று மக்கள் மன்றம். நீதிமன்றம் தீர்ப்பை நம்ம மதிக்கிறோம். நீதிமன்றம் நமக்கு எதிரான தீர்ப்பு கொடுத்தா கூட அதை விமர்சிக்க மாட்டோம். மறுக்கு நம்ம என்ன செய்வோம், அடுத்த கட்டத்துக்கு மேல்முறையீடு செய்வோம், அதுதான் செய்வோம். அதே மாதிரி மக்கள் மன்றம், ஒருத்தர் வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறது மக்கள் மன்றம். நீங்கள் எம்எல்ஏ ஆகணுமா எம்பி ஆகணுமா ஆட்சி அமைக்கணுமான்னு மக்கள் மன்றம் முடிவு பண்ணுது. இந்த 2 இடத்துல மட்டும்தான் முடிவு எடுக்கக்கூடிய அந்த உரிமையை அரசமைப்பு சட்டம் கொடுத்துருக்கிறது, ஆளுநருக்கு இல்லை. அதைத்தான் நீதிமன்றம் கேட்குது. ஏங்க அரசமைப்பு சட்டம் ரொம்ப தெளிவாக உங்களுக்கான வேலை என்ன, நீங்கள் ஒரு போஸ்ட்மேன், அவ்வளோதான். ஒரு போஸ்ட்மேன் வேலையை பாருங்கள். என்னென்னா இவருக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி அப்படின்னு கொடுத்தா கூட அதை செயல்படுத்துறதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அவருக்கு வந்து அதிகாரம் இருக்குது, ஆனால் அவருடைய வாய்ஸ் வந்து அவருடைய வாய்ஸாக இருக்க முடியாது. அவர் ஒரு கருத்தை சொன்னால் கூட அது அந்த ஆட்சியுடைய கருத்தாக இருக்கும், அந்த மக்களாட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடைய கருத்தாக இருக்கும். இப்போ சட்டமன்றத்தில் போய் பேசுகிறாருல்ல, சட்டமன்றத்தை கூட்டக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கு இருக்குது. ஆனால் அங்கே போய் உரை நிகழ்த்துறாரு, அவருடைய உரை அது. அந்த அரசு மாநில அரசு தயாரித்து கொடுத்த உரை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்துருவாங்க. அந்த உரையில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்க, திருத்திக்குவாங்க. ஆளுநருக்கே சந்தேகம் இருக்குது, அவர் சொல்லி திருத்திக்குவார், அவ்வளோதான். ஒன்ஸ் திருத்தப்பட்ட உரை ஒரு புள்ளிக்கமாக மாறாமல் வந்து சட்டமன்றத்தில் பேசக்கூடிய வேலையை மட்டும்தான் ஆளுநர் செய்யணும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வார்த்தை சொன்னால் அந்த அரசை குறிப்பேடில் கூட எடுத்துக்க மாட்டாங்க. அது நடந்துச்சு ஏற்கனவே, நம்ம ஆளுநர் நடந்துக்கிட்டு எல்லாத்தையும் அவருக்கு உதாரணங்க. அது தமிழக வரலாற்றிலேயே எல்லா விதமான அல்ட்ராசிட்டிக்கும் ஒரு உதாரணம்னா இந்த ஆர்.என். ரவி தான். எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து அவர் காமிச்சிக்கலாம். இப்படி நடந்துச்சா இவர் செஞ்சார், இப்படி நடந்துச்சா இவர் செஞ்சார், யார்? அவர் தான், ஒரே ஆள் தான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை தான் உச்சநீதிமன்றம் நேற்று கேட்டிருக்காங்க. கடுமையான ஒரு வார்த்தை. இவருக்கு வேலை தெரியுமா தெரியாதா, இவருக்கு அந்த வேலை தெரியுமா தெரியாதா, இவர் அந்த வேலைக்கு சரிப்படுவாரா மாட்டாரா அப்படிங்கிற கேள்வியை தான் கேட்டிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய அவமானம். ஒரு உச்சபட்ச கான்ஸ்டியூஷனில் இருக்கின்ற ஒருத்தரை பார்த்து வந்து உச்சநீதிமன்றம் கேட்குது அப்படின்னா நீங்கள் நானா என்ன செஞ்சுருப்போம், வேறு மாதிரி பண்ணியிருப்போம். ஆனால் இவங்களுக்கு அந்த அவமானமோ அந்த ரோசமோ கிடையாது. காரணம் என்னென்னா இன்றைக்கு இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு அழைப்பு கொடுத்தாச்சு. நேற்று எல்லாரும் பேசுனாங்கல்ல, அதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார், ஆளுநர் பக்கம் நியாயம் இருக்குது, அவருக்கு என்ன, அவருக்கும் முடிவெடுக்கக்கூடிய தகுதி இருக்குல்ல, அவருக்கும் அறிவு இருக்குல்ல, அதெல்லாம் சரிங்க. சட்ட பிரகாரம் தான் நீங்கள் அறிவு எடுக்க, உங்கள் அறிவு பிரகாரம் நீங்கள் பேசிட முடியுமா? இப்போ உங்களுக்கு எனக்கு இருக்கின்ற அறிவை வைத்துக்கொண்டு நான் கருத்து சொல்லலாம், பிரச்சனை இல்லை. அவருக்கு இருக்கின்ற அறிவை வைத்து வந்து எல்லாத்துக்கும் கருத்து சொல்லிட முடியுமா? அவர் இருக்கிற பொசிஷன் எப்படி, அதைத்தான் வந்து உச்சநீதிமன்றம் சுட்டி காமிக்குது. நீங்கள் அதுக்காக பேசிட முடியாதுங்க. உங்களுக்கு வந்து அரசமைப்பு சட்டம் வரையறுத்து சொல்லப்பட்டுகின்ற விஷயத்துக்கு போங்க. இது ஆளுநர் முடிவெடுக்கலாம் என்கிற வார்த்தை கூட அரசு முடிவெடுக்கலாம் என்கிற அர்த்தம் தான். ஆளுநர் முடிவெடுக்கிறார்ல, அது அரசோட முடிவு தான், ஆளுநருடைய தனிப்பட்ட முடிவு அல்ல. அதை அவர் தவறாக புரிந்துக்கிறாரோ? அதான் இப்போ ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல் செந்தில் பாலாஜி வழக்கிலையும் உச்சநீதிமன்றம் இதே வார்த்தையை தான் சொன்னது. ஒருத்தர் வந்து அமைச்சராக நீடிக்கலாமா நீடிக்கக்கூடாதா அப்படின்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரும் அந்த அமைச்சரவையை வழிநடத்துகிற முதல்வருடைய உரிமை. அதில் ஆளுநர் தலையிடவே முடியாது. முதலமைச்சருடைய இதுன்னு அது இவர் அந்த இது மதிக்காமல் செந்தில் பாலாஜியை பதவி நீக்கம் செய்கிறன்னு அறிவித்தார். அப்புறம் கண்டனங்கள் எழுந்தது, இந்த மாதிரி சட்ட பிரச்சனைகள் வருதுன்னு உடனே அந்த அறிவிப்பை திருப்பி வாங்கிட்டார். இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே இவருக்கு தெளிவாக ஒரு விளக்கமும் கொடுத்துருக்கு, முதலமைச்சருக்கு தான் அதிகாரம் அப்படின்னு. அப்படி இருக்கப்ப இந்த விவகாரத்தில் அந்த இதை கூட அவர் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஏன் இப்படி தொடர்ச்சியாக நடந்து கொள்கிறான்னு கேட்குறீங்க? ஆமாம், தெரிஞ்சுதான் நடந்துக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் பாஜக வந்து இருக்கின்ற தனித்துவமான இன்ஸ்டிடியூஷனை ஃபுல்லாக கைப்பற்றிட்டாங்க. சிபிஐ, இன்றைக்கி சிபிஐக்கு வந்து தனித்துவமான எந்த இன்ஸ்டிடியூஷனும் இல்லை, நேரடியாக உள்துறை அமைச்சருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஒன்று இடி செய்கிற வேலையெல்லாம் நம்ம பார்த்தோம். இடி செய்கிறது பூரா கேடி வேலை தான், அந்த வேலை பூரா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வெளிநாட்டு பணத்தை எடுக்கிறது கிடையாது, இங்கே இருக்கிற லோக்கல் விவசாயிகிட்ட போய் வந்து மிரட்டுறது, காசு வாங்குற வேலையை பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம். என்ஐஏ என்ன வேலை பார்க்குறாங்க, சிறுபான்மை மக்களை மிரட்டுவது, உருட்டுவது, இந்த வேலை. இது எல்லாத்தையும் கைப்பற்றிட்டாங்க. இன்றைக்கி கைப்பற்ற முடியாத இடம்னு பார்த்தா தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும். அந்த தேர்தல் ஆணையமும் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் கைப்பற்றப்பட்டு விட்டது.
2 பேரும் புதுசாக போட்டவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்களுடைய அந்த துறையில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர்கள். அதுக்காக அங்கே வேலை பார்க்கக்கூடாதான்னு கேட்காதீங்க, நம்ம அதுக்கு விளக்கம் ரொம்ப உள்ளே போக முடியாது. கைப்பற்றியாச்சு. சண்டிகார் தேர்தலே உதாரணம், சண்டிகார் மேயர் தேர்தலே நம்ம உதாரணமாக சொல்லிட முடியும், அது நிறையா பேசிட்டோம். கைப்பற்ற முடியாத ஒரு இடம் நீதிமன்றம் இன்றைக்கி வரைக்கும் கடந்த 10 வருஷத்தில். அதுவும் வந்து நீதியரசர்களுடைய நேர்மையான நீதியரசர்கள் இருந்து கொண்டாங்கன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அந்த இடத்த மோதி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தொடர்ச்சியாக யுத்தம் நீதிமன்றத்தின் மேல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. நீதியரசர்கள் மேல் நடத்துகிறாங்க, மிரட்டுறாங்க நீதியரசர்களை. வெளிப்படையாக நீதியரசர்கள் வெளியே வந்து சொன்னாங்கல்ல, மிரட்டப்படுகிறோம் அப்படின்னு. நடந்துச்சுல, நம்ம சில காலத்துக்கு முன்னாடியே பார்த்தோமே. அப்போ தொடர்ச்சியாக ஏன் தலைமை நீதிபதி அவர்கள் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சில நாட்களுக்கு முன்பு, ஜனநாயகத்தின் மேலே மிகப்பெரிய யுத்தம் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது, சாமானிய மக்கள் வந்து தெருவில் இறங்கி போராடக்கூடிய நிலைமை வரும், நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு தலைமை நீதிபதி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்கிறது. அப்போ நீதிமன்றம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஜனநாயகத்தை பிடித்திருக்கின்ற கடைசி ஆயுதமாக இருக்குது. நீதிமன்றம் ஜனநாயக நம்முடைய மாண்புகளையும் மரபுகளையும் அந்த கடைசி ஆயுதமாக அது பிடித்து தொங்கி கொண்டிருக்கிறது. அதை உடைக்க பார்க்குறாங்க. வட இந்தியாவில் அங்கே ஆளுநர் வச்சு உடைக்கிறாங்க. ஆளுநர் அவமானப்படுறாருல, அவமானப்படுறதை பற்றி அவங்க கவலை இல்லை. எத்தனை தடவை அவமானப்பட்டாலும் அவர்கள் மோதிக்கொண்டே இருக்காங்க. கடைசி எட்ஜ் வரைக்குங்க. என் தலை போயிடும் அப்படின்னு தெரிஞ்சால் நான் வந்து பணிஞ்சு போயிடுறது. தலை போகிற வரைக்கும் நிற்கிறது. பார்ப்போம் நீதிமன்றம் பணியுதான்னு பார்ப்போம். ஒரு தடவை பணிஞ்சிட்டேன்னு வச்சுங்களேன், அப்புறம் முடிஞ்சதில்ல. ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு பார்க்குறது தான். ஒரு 10 தடவை முயற்சி பண்ணி பார்க்குறோம். ஒரு 11ஆவது தடவை நீதிமன்றமே வெறுத்து போய் சரி விடுங்க அவர் சொன்னதுபடி கேட்டுக்கோன்னு வந்துட்டாங்கன்னா அது ஒரு முன்னுதாரணம் ஆகிடும்ல. தொடர்ச்சியாக முயற்சிக்கிறாங்க. நீங்கள் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நாங்கள் இதில் முடிவெடுப்போம் அப்படின்ற டோனில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு நடக்கிறப்ப தமிழ்நாடு அரசு சார்பிலேருந்து இன்னும் பல ஆளுநர் மீதான சில விமர்சனங்களையும் முன் வச்சுருக்காங்க. ஒரு கோப்பு அனுப்பிச்சா அதை கிடப்பில் போடுறாங்க, நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போனதுக்கப்புறமா அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறாங்க, நம்ம அமைச்சர் பதவி ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பரிந்துரைத்தாலும் அதை கிடப்பில் போடுறாங்க அப்படின்னு. இப்போ இந்த வழக்கு உட்பட இதற்கு முன்னாடியே ஆளுநருக்கு பல வழக்குகளில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம் அப்படி. இந்த வழக்கை அடிப்படையாக வச்சுக்கிட்டு இல்லை முன்னுதாரணமாக வச்சுக்கிட்டு இன்னும் தமிழ்நாடு அரசு ஆளுநர்கிட்ட இருக்க வேண்டிய கோப்புகளை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஆளுநர் வந்து கோப்புகளை வந்து கிடப்பில் போடுவதற்கு ஒரு கால அவகாசம் கிடையாது. நீங்கள் ஒரு அரசு வந்து ஒரு கோப்பு அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் ஒரு ஆளுநராக நான் முடிவெடுப்பதற்கு கால அவகாசத்தை அரசமைப்பு சட்டம் கொடுக்கல. என்ன காரணம்னா எந்த ஆளுநரும் இப்படி வந்து ஒரு மோசமாக நடந்துக்க மாட்டாங்க. ஆளுநருக்கான ஒரு இது இருக்குல்ல, டிக்னிட்டி இருக்குது. அதனால அரசமைப்பு சட்டத்தில் ஒரு கால அவகாசம் கொடுக்கப்படலை. ஆனால் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து ஆளுநர் எடுக்கணும், ரொம்ப நாள் வச்சுக்கக்கூடாது. ஆனால் இவர் என்ன அதை பயன்படுத்தி என்ன பண்ணுறாரு, கால அவகாசம். இதுக்கு தான் எனக்கு சட்டத்தில் இடம் இருக்குல்ல. அப்போ இது ஆளுநருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதுன்னு சொல்லி தான் வாதத்தை முன் வச்சாங்க முன்னாடி. இப்போ உச்சநீதிமன்றம் என்ன நினைக்கும், இருந்தாலும் இது ஒரு பேசிக் அடிப்படையான விஷயத்தையே புரிஞ்சிக்கல, அப்போ இந்த விஷயத்தையும் இவர் தவறாக புரிஞ்சுக்கிறாருங்கிற எண்ணத்துக்கு உச்சநீதிமன்றம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் உச்சநீதிமன்றம் உத்தரவு போடவும் வாய்ப்பு இருக்குது. அதாவது எப்படி நீங்கள் வந்து இந்த தீர்ப்பை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, அதாவது பொன்முடி அவர்கள் மேல் வந்து தண்டனையை நிறுத்தி வைப்பை வந்து நீங்கள் வந்து டெம்பரவரின்னு நினச்சிக்கிட்டீங்க, அதனால் நீங்கள் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க மாட்டேன்னு சொல்லி தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க பாருங்கள். அது மாதிரி தான் கோப்புகளையும் நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு நிப்பாட்டி வச்சுருக்கீங்களோ, அந்த இடத்துக்கு இப்போ நீதிமன்றம் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் வந்து இப்போ பிளாக் மார்க் ஆகிட்டார். ஆர்.என். ரவி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மோசமான செயல்படக்கூடிய ஆளுநர் என்ற பேரை வாங்கிட்டார். இப்போ தெரிஞ்சு போச்சுல, இவர் வந்து ஒரு சரியான நபர் அல்ல. உச்சநீதிமன்றமே கேள்வி கேட்டுட்டோம். இப்போ நீங்கள் முடிவெடுக்கிறேன் நான் முடிவெடுக்கிறான்னு வந்துட்டோம். இப்போ இவரை பற்றி ஒரு பிம்பம் எப்படி கட்டமைச்சாச்சு. இப்போது இவர் இப்படித்தான், இவருக்கு கொஞ்சம் விளங்காது, இவருக்கு புரியாது, பாவம் இவரை தவறாக கொண்டாந்து வச்சுட்டாங்க, இவர் ஒரு ராங் பர்சனை கொண்டாந்து வச்சுட்டாங்க, இவர் எப்படி திருத்துறது, என்னடா ஒரு மக்கு மாணவனுக்கு படித்து கொடுக்குற வாத்தியார் மாதிரி ஆகிட்டோமே. அப்போ அந்த எண்ணத்தில் ஒரு வாத்தியார் என்ன நினைப்பார், தலையில் 2 கொட்டு போடுவார் தெரியுமா. அவன் நல்லாவே செஞ்சால் கூட 2 கொட்டு போட்டு நீ எப்படி கரெக்டாக செய்வ, உனக்கு தான் தெரியாத, அந்த இடத்துக்கு வந்துட்டார் ஆர்.என். ரவி. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையை பார்க்கும்பொழுது இந்த கோப்புகளை நீங்கள் இப்படி தான் பெண்டிங் வைக்கிறீங்க, விவரம் பத்தலை, உங்களுக்கு ஒன்றுமே புரியலை, எப்படி தாயா நீ ஐபிஎஸ் பாஸ் பண்ணேன்னு அடுத்து கேட்டுருவாங்களோன்னு எனக்கு தோணுது. ஆளுநர் மீது இப்படியான விமர்சனங்கள் இருக்குது, உச்சநீதிமன்றமே கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்குது. இந்த விவகாரத்தில் கடுமையான கேள்விலாம் எழுப்பியிருக்கு பார்த்துருக்கோம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா
பதவி பிரமாணத்தில் ஒரு ஆளுநரை மத்திய அரசு, ஃபாத்திமா பிவி அப்படின்ற ஆளுநரை மத்திய அரசே திரும்ப வாங்கியது, தவறாக செயல்பட்டுட்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரியான நடவடிக்கை ஆளுநர் ஆர் என் ரவி மீது நம்ம எதிர்பார்க்கலாமா? ஒரு நியாயமான அரசாக இருந்தால் அதை தான் செய்யணும். ஒன்றிய அரசு ஒரு நியாயமான அரசாக இருந்தால் செய்யணும். இன்றைக்கி சூழ்நிலையில் இப்போ வந்து ஒன்றிய பாஜக அரசு காபந்து அரசு தான், எந்த முடிவும் எடுக்க முடியாது. நேரடியாக ஜனாதிபதியும் தேர்தல் கமிஷனுடைய பரிந்துரை, நீதிமன்றத்துடைய பரிந்துரை இப்படி வந்துருச்சு. ஆனால் அந்த இடத்துக்கு போயிடுமோங்கிற இப்போ வந்து ஆர் என் ரவியே என்ன நினச்சிருப்பாருன்னா, நம்முடைய மத்திய அரசு நம்மளை காப்பாற்றிருன்னு நினச்சாரு. ஆனால் அவருக்கும் தெரியலை, இன்றைக்கி தேர்தல் அறிவித்ததுக்கப்புறம் அந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துட்டால் ஒன்றிய அரசுக்கு எந்த பவரும் இல்லை. அது முழுக்க முழுக்க வந்து உச்சநீதிமன்றம் பரிந்துரை பண்ணால் ஜனாதிபதி வந்து எடுத்துருவாங்கங்கிற அந்த யாரோ ஒருத்தர் இப்போ தான் சொல்லியிருக்காங்க. நேற்று கூட உச்சநீதிமன்றத்தில் வந்து அந்த ஒன்றிய அரசுடைய சொலிசிட்டர் ஜெனரல் அவர் கொடுத்த ஒரு வார்த்தை முக்கியமானது. ஆமாங்க, இவர் வந்து தெரியாமல் செஞ்சிட்டார், எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதற்கு உச்சநீதிமன்றமும் ஒரு விஷயம் சொல்லியிருக்கு, தமிழ்நாடு ஆளுநருக்கு அறிவுரை சொல்லுங்க அப்படின்னு மத்திய அரசு வழக்கறிஞருக்கு உச்சநீதிமன்றமே பரிந்துரை பண்ணும். அதாவது அந்த அட்வொகேட்டுக்கே அவர் முடியாமல், ஆமாங்க அவருக்கு தெரியலைங்க. ஆளுநர் மீது நம்ம இத்தனை குற்றச்சாட்டு விமர்சனங்கள் வைத்தா கூட அவர் சொல்லியிருக்க ஒரு விஷயம் எப்படி அவருடைய ஆதரவாளர்களால் பார்க்கப்படுதுன்னா, ஆளுநர் நல்லது தானே யோசிக்கிறார். ஒரு குற்றமற்ற நபர் தமிழக மக்களுக்காக அமைச்சரவையில் இருக்கணும் அப்படின்னு தானே அவர் யோசிச்சிருக்காரு. அப்போ அது சரிதானே தானே பேசுகிறாங்க அவங்க. நல்லதாக யோசிக்கணும், அது தவறு இல்லை. ஒரு நல்லதாக யோசிக்கிறது தான் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் சரி. ஆனால் அவர் நல்லதாக யோசிச்சிருந்தாருன்னா, கடந்த முறை வந்து குட்கா வழக்கில் வந்து ஊழல் குற்றச்சாட்டுக்கான முன்னாள் அமைச்சர்கள் அவர்கள் மேலே சிபிஐ வந்து வழக்கு போடுவதற்கு அனுமதி கொடுக்கறதுக்கு எவ்வளோ காலதாமதம் எடுத்தார், எவ்வளோ நேரம் எடுத்தார், எவ்வளோ நாட்கள் வந்து கிடப்பில் போட்டார். அதே மாதிரி வந்து தொடர்ச்சியாக வந்து ஆன்லைன் ரம்மியால் வந்து தமிழகத்தில் வந்து இளைஞர்கள் வந்து தற்கொலை பண்ணிகிட்டே இருந்தாங்களே, பெரிய போராட்டம்லாம் நடத்தினோமே ஆன்லைன் ரம்மி தடை பண்ணுங்கன்னு சொல்லி. ஒரு சட்டம் தமிழ்நாடு அரசு ஏற்றுச்சுல, அது எப்படி கிடப்பில் போட்டார்? ஆன்லைன் ரம்மியுடைய அந்த நிர்வாகம் கார்ப்பரேட் நிறுவனங்களோடு எப்படி பேச்சுவார்த்தை நடத்தினார்? நியாயமானவராக இருந்தால் இப்போ அதுக்கு நியாயம் வேணும் இல்லை. அப்போ நீங்கள் வந்து இதில் நியாயம் பார்க்கல, நீங்கள் வந்து முழுக்க அரசியல் பார்க்குறீங்க, உங்களுடைய காழ்ப்புணர்ச்சியை காமிக்க முயற்சி பண்ணுறீங்க. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் தரப்புலேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. நாங்கள் அவரை அமைச்சராக பதவியேற்பதற்கு அழைப்பு விடுத்திருக்கோம். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்கக்கூடாதுன்ற எண்ணம் தனக்கு இல்லை அப்படின்னு ஆளுநர் தரப்பு வழக்கறிஞர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட பதிலாக சொல்லியிருக்காரு. இது எப்படி நம்ம பார்க்குறது? ஒரு சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்கணும் இல்லை. நான் வந்து மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து மதிக்காமல் நடந்துக்கிட்டேன்னா அது வந்து ஆணவத்தனை இல்லையா? அது வந்து சொல் பேச்சு கேளாமைன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தானே. நான் மதிக்கிறேன் ஆனால் நான் செயல்படுத்த மாட்டேன், இது என்ன லாஜிக்கு? இன்றைக்கி நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்குறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, மன்னிப்பு கேட்குறீங்க. பல முறை நீங்கள் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டாலும் அதான் செய்ய போகிறீங்க. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் இது மாதிரி உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை மதிக்காமல் இப்படி பண்ணாமல் செய்ய போகிறீங்க. அதனால் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. சரியா? நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து அவமானப்பட்டுட்டீங்க. மன்னிப்பு கேட்பதில் என்ன இது பெரிய நியாயம் பார்க்குறீங்க? மன்னிப்பு கேட்டுருங்க, அவ்வளோதானே. மன்னிப்பு கேட்குறதுல என்ன நீங்கள் வந்து ஒரு நாசுக்காக பூசி மெழுகிறீங்க? மன்னிப்புன்னு கேட்டுருங்க, அவ்வளோதான். வெளிப்படைச்சிருங்க. என்ன இருக்குது இல்லை, நான் வந்து நினைத்தேன், நான் வந்து அதை செய்ய தயங்கவில்லை, ஆனால் மதிக்க நினைத்தேன், சூழ்நிலை காரணமாக இப்படி நடந்து விட்டது. இது என்ன, இதெல்லாம் தேவையில்லைங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா, மறுத்தீங்க. உச்சநீதிமன்றம் கொட்டினதுக்கப்புறம் இப்போ நான் வந்து இப்படிலாம் பண்ணேன், நான் அப்படிலாம் மதிக்காமல் இருந்ததில்லை. அப்போ உங்களுக்கு யாரோ எஜுகேட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு யாரோ சட்டத்தை பற்றி விளக்கி இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியலை. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொன்னது சரியாக போச்சா? இவருக்கு தெரியலைங்க, இவருக்கு வந்து சட்டம் புரியலை, விளக்கி சொல்லுங்கள். அந்த அட்வொகேட் ஜெனரல்கிட்டே சொல்லியிருக்காங்க, அவருக்கு விளக்கமாக சொல்லுங்கள். ஏன்னா ஏன் காலதாமதம் கொடுத்தாங்க? ஒரு 24 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க. இதே சாமானிய மக்களுக்காக இருந்தால் உடனே தண்டனை கொடுத்துருக்க மாட்டாங்களா? உச்சநீதிமன்ற வந்து நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்லி தண்டனை கொடுத்துருக்க மாட்டாங்களா? அவர் ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி, ஒரு ஆளுநர், அவருக்கு ஒரு மரியாதை கொடுப்போம் அந்த பதவிக்குன்னு சொல்லிட்டு தான் அவருக்கு தெரியலை, பாவம், கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மன்னிப்பு கேட்டிருக்காரு. மொத்தத்தில் மீண்டும் மீண்டும் அவமானப்படுவது என்பது ஆர் என் ரவியுடைய வழக்கமாக இருக்கு. இப்படியே ஒரு வகையாக இந்த விவகாரம் முடிவுக்கு வந்திருக்கு. இப்போ அடுத்தது நாடாளுமன்ற தேர்தலுக்காக எல்லா கட்சியும் தீவிரமாக இருக்கிறப்ப அதிமுக இன்னைக்கு அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க.
பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்றது அறிவிச்சிட்டு தனிச்சு நிற்கிறாங்க. அந்த அறிக்கையில் சிஏஏ சட்டம் இருக்கு இல்லையா, அதில் வந்து இஸ்லாமியர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் குடியுரிமை வழங்க வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம எப்படி, இது நல்ல விஷயம் தானே? வலியுறுத்த வேண்டி தானே ஏங்க. இந்த சட்டம் வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார் என்று எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் போட்ட 10 வாக்குகள். இன்னும் தெளிவாக சொல்கிறேன்னா, மக்களவையில் பாஜகவுக்கு அறுதி பெரும்பான்மை இருக்கிறது, மாநிலங்களவையில் வந்து அறுதி பெரும்பான்மை இல்லை. இந்த சிஏஏ சட்டத்தை வந்து 2019 கொண்டு வந்ததுக்கப்புறம் மக்களவையில் இந்த சட்டமாக நிறைவேற்றப்பட்டது. ஆனால் மாநிலங்களவையில் வாக்கெடுப்புக்கு விடும் பொழுது 216 வாக்குகள் எடுத்து வெற்றி பெற்றாங்க. 225 வாக்குகள். தோல்வி பார்த்திங்கன்னா 204 வாக்குகள் எதிராக போட்டாங்க. ஆதரவு 225, எதிர்ப்பாக 205 போட்டாங்க. அப்போ இவர்கள் போட்ட 10 வாக்குகள், பாஜகவோட சேர்ந்துக்கிட்ட பாமக போட்ட 1 வாக்கு. இப்போ ஒருவேளை இந்த 10 பேரும் எதிராக போட்டுருந்தான்னு வைங்களேன், 216 பேர் வந்து எதிர்ப்பு, 214 ஆதரவுன்னு போய் அது தோற்று போயிருக்கும். சட்டமே வந்திருக்காங்க. சட்டமே யாரால் வந்துச்சு? இப்போ என்ன சொல்கிறீங்க, இந்த குடியுரிமையில் இஸ்லாமியர்களும் சேர்க்க போகிறேன்னு. அப்போ அதை தெரிஞ்சிக்காமையா நீங்கள் வாக்கெடுத்தீங்க, போட்டீங்க? ஒரு லாஜிக்கு கிடையாது. அதாவது அப்போ வந்து நீங்கள் வந்து அவர்கள் வற்புறுத்தினார்கள், போட்டு விட்டோம். அது ஓபிஎஸ் வற்புறுத்தினார், போட்டுட்டோம். கூட்டணி தர்மம் போட்டுட்டோம். அப்போ உங்களுக்கு சட்டத்தை பற்றி தெரியல. நீங்கள் எதுக்காக அந்த வாக்கு போட்டீங்க, அதனுடைய பின்புலம் என்ன, அதனுடைய பின்விளைவு என்ன, இதெல்லாம் நீங்கள் பார்க்கல. இன்றைக்கி நாங்கள் வந்து செஞ்சது தப்புத்தான்னு சொல்லாமல், நாங்கள் செஞ்சது தப்புங்கிறதையும் ஏற்றுக்காமல் ஆளுநர் செய்கிறாருல்ல, அதே மாதிரி லாஜிக் தான். நாங்கள் வந்து நாசுக்கா வந்து இதுக்கு ஒரு வந்து போட்டிருக்கோம், அடுத்த ஆட்சி வந்தால் நாங்கள் வந்து மீண்டும் இதை நாங்கள் வந்து வற்புறுத்துவோம், அதாவது இது வந்து வலியுறுத்துவோம், அவ்வளோதான். அதை ஒன்றும் பண்ண முடியாது அவங்க. இதில் என்ன இருக்குது? என்ன செய்ய போகிறீங்க? சூரிய கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா? இதே மாதிரி தான் இன்னொரு பிரச்சனையும் அதிமுக ஆட்சி காலத்தில் வந்தது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்கள்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க, அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தப்ப. நீட் தேர்வு, இந்த நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் நீட் தேர்வு குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நீட் தேர்வுக்கு பதிலாக 12ஆம் வகுப்பு எடுத்த மதிப்பெண்படி தனியாக ஒரு தேர்வு செய்து தேர்வு நடத்தி அந்த தேர்வின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெறும்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அது தானங்க முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். 12ஆம் வகுப்பு மார்க் எடுத்துக்கிட்டு தானே நமக்கு பிரச்சனையெல்லாம் பண்ணோம். ஆனால் ஒரு விஷயம் நல்லது பண்ணீங்க, இந்த 7.5 விழுக்காடு. அது எனக்கு தெரிஞ்சு அதிமுக செய்த நன்மைகள்னு எடுத்துக்கிட்டால் எனக்கு தெரிஞ்சு அது ஒன்று தாங்க. அதாவது அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அது யார் கொண்டு வந்த திட்டமோ, யார் ஐடியா கொடுத்தாங்களோ அது தெரியாது. ஆனால் அது சரியான ஒரு விஷயம், செயல்படுத்துறது நம்ம பாராட்டணும் எடப்பாடி, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அது இன்னும் கூட அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம். வெறும் அரசு பள்ளிகள் மட்டும் இல்லாமல் அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளும் கிட்டத்தட்ட அரசு பள்ளிகள் தான், அங்கேயுமே நம்ம வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இது அரசு நம்ம வலியுறுத்தியிருக்கோம், அதை நம்ம செயல்படுத்த சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம். அதனால் வந்து இப்போ எல்லாம் வந்து செஞ்சது. இப்போ நீட்டு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன சொன்னீங்க? தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றுமே இல்லை, தமிழ்நாடு அரசு வந்து கையெழுத்து போட்டாலும் நடக்காதுன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் எப்படி வந்து இப்போ மறுபடியும் கொண்டு வரதுக்கு நீங்கள் இது கொண்டு வரீங்க? இல்லை, வலியுறுத்துவோம்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் வலியுறுத்தலாங்க. வலியுறுத்துனீங்கல்ல, கடந்த 4 வருஷம் எப்படி வலியுறுத்துனீங்க நாங்கள் பார்த்தோம்ல. 10 ஆட்சியில் இந்த 4 வருஷமா 2017 2021 நீங்கள் எப்படி வலியுறுத்துனீங்க நாங்கள் பார்க்க தானே செஞ்சோம். முத்தலாக் சட்டத்தை எப்படி வலியுறுத்துனீங்க? உங்கள் அன்வர் ராஜா எப்படி பேசினார் சட்டமன்றத்தில், பாராளுமன்றத்தில். ஆனால் நீங்கள் வந்து இங்கே எப்படி வாக்களிச்சிங்க? இப்போ நீங்கள் வலியுறுத்துறதுக்கும் நடந்துக்கிறதுக்கும் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தம் இல்லை. உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் எந்த கனெக்டிவிட்டி இல்லைன்னு நான் பார்க்குறேன். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய இதுவும் வந்து 450 ரூபாவா உயர்த்தி கொடுக்கறதுக்கு வலியுறுத்துவோம். ஏன்னா ஏற்கனவே திமுக அரசு 400 ரூபாயாக கொண்டு வந்துட்டாங்க, வலியுறுத்துவோம்னு சொல்லி அவனுடைய இதில் போட்டாங்க. உடனே கூட ஒரு 50 ரூபா சேர்த்து போடு, அவ்வளோதான். அது மாதிரி தானே சொல்லியிருக்காங்க. இந்த ஏழை எளிய பெண்களுக்கு 3000 ரூபா. நான் கேட்குறேன், ஏழை தாய்மார்களுக்கு 3000 ரூபா கொடுக்கணுன்னா நீங்கள் ஆட்சிக்கு வரணும். இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் எப்படி கொடுக்க போகிறீங்க? உங்கள் கட்சி நிதியில் இருந்தா இல்லை நீங்கள் வந்து மோடியை வலியுறுத்த போகிறீங்களா? அதை தெளிவாக சொல்லுங்கள். மத்திய அரசு வலியுறுத்துவோம் தான், அதுதான் சொல்கிறேன். அது வலியுறுத்துறது என்னங்க ஒரு இது எடுக்கிறீங்க, ஒரு கொள்கை முடிவு எப்படிங்க நீ எடுக்க முடியும்? வலியுறுத்தலாம் விஷயம், கொள்கை முடிவு எடுக்க முடியுமா? 3000 ரூபா ஏழை தாய்மார்களுக்கு கொடுக்கக்கூடிய கொள்கை முடிவை நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். 2026 வேணால் நீங்கள் சட்டமன்றத்தில் ஒருவேளை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நியாயம் இருக்குது. நான் 2026 ஆட்சியை நாங்கள் மீண்டும் வரும்பொழுது இதே ஏழை தாய்மார்களுக்கு இப்போ எல்லாம் 1000 ரூபா கொடுக்குறாங்க, 3000 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் அப்போ சரி. பாராளுமன்ற தேர்தல்
நீங்கள் மோடியும் ஆதரிக்கலை, தனியாக நிற்கிறீங்க. 3000 ரூபா கொடுப்பதற்கு வலியுறுத்துவோம், இது மாதிரி 1000 வலியுறுத்தலாமே, எல்லாத்தையும் வலியுறுத்தலாமா? நீங்கள் ஒரு மாநில கட்சி இங்கே இருக்குது, மாநில கட்சி ஆதரிக்காத இல்லை ஆதரவு இல்லாத ஒரு கட்சி வந்து ஒன்றியத்தில் ஆட்சி அமைக்குது அப்படின்னா மாநில நலனுக்காக இந்த கட்சி அது வலியுறுத்தி செய்யணும்னு நினைக்கிறேன். அதான் சொல்கிறேன், இதெல்லாம் வாய்ப்பு என்பது வாய்ப்பு சதவீதம் ரொம்ப ஒன்றுமே இல்லை. ஒன்று பாஜக ஆட்சிக்கு வரப்போகுது, இல்லை பாஜக ஆட்சி இல்லாமல் இந்தியா கூட்டணி வரப்போகிறாங்க. இது ரெண்டு தான். இது காலகட்டத்தில் அதிமுக வெற்றி பெற்று 3வது ஒரு அணி அமைச்சு நீங்கள் யாரும் அது ஆதரிக்க போகிறீங்க? மோடி ஆதரிக்க போகிறீங்களா? சொல்லுங்கள். கூட்டணியே இல்லைன்னு இல்லை நாங்கள் வந்து யாரையும் ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லுங்கள். கூட்டணியே கிடையாது. நீங்கள் வந்து மாநில இதுக்காக வந்து இப்போ நலனுக்காக குரல் கொடுப்பீங்க, அதெல்லாம் சரிதான், மாநில நலனுக்கு குரல் கொடுப்பீங்க. சாத்தியமானதை நீங்கள் சொல்கிறீங்கல்ல, திமுக அரசு எந்த சாத்தியமானதையும் செய்யறதில்ல, அவங்க சொல்கிற வந்து எல்லாமே காகிதத்தில் இருக்குது, அவங்க சொல்கிற எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படலைன்னு. குறைந்தபட்சம் திமுகவாவது 515 வாக்குறுதிகளை கொடுத்து ஒரு 75-80% நிறைவேற்றிட்டு தான் சொல்கிறாங்க. அது பட்டவர்த்தனமாக நமக்கே தெரியுது, கண்கூட நமக்கே தெரியுது, பார்க்குறோம். நீங்கள் எதை நிறைவேற்ற போகிறீங்க? வலியுறுத்துவதற்கும் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கும் வித்தியாசம் இருக்குது. வலியுறுத்துறது யார் வேணாலும் வலியுறுத்தலாம். ஏன் சீமான் வலியுறுத்தலையா? நான் அதிபராவேன்னு வலியுறுத்திட்டு இருக்காரு. நான் அதிபரானால், நான் வெற்றி பெற்றால், நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தனி சின்னம், தனி கொடி, தமிழ்நாட்டுக்கு தனி எல்லாமே சொல்கிறாரில்ல, வலியுறுத்துவேன்னு. நீங்கள் வலியுறுத்துங்க. அது ஒன்றும் யாருக்கு வலியுறுத்துறதுல என்னங்க வாய் வலிக்க போகுது? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வலியுறுத்துறதுல உங்களுக்கு என்ன வாயா வலிக்க போகுது? தீர்மானம் ஏற்று நீங்கள் கொண்டாடுறதுக்கு உங்களுக்கான ஆட்சி வேணும்ல. அப்போ உங்களுடைய கொள்கை இந்த தேர்தல் வாக்குறுதி என்பது எல்லாமே வலியுறுத்துகிற வாக்குறுதிகள், அவ்வளோதான் எடுத்துக்கணும். அதை நீங்களும் வலியுறுத்தலாம், நானும் வலியுறுத்தலாம், இதை பார்த்துட்டு இருக்க எல்லாரும் வலியுறுத்தலாம். வலியுறுத்துறதுக்கு எதுக்குங்க வாக்குறுதி? நிறைவேற்றுறதுக்கு தான் வாக்குறுதி. நாங்கள் வந்து வெற்றி பெற்றால் ஒன்றியத்தில் நாங்கள் இந்த கட்சியை ஆதரிப்போம், இந்த வாக்குறுதிகளை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் கட்சியை ஆதரிப்போம்னு சொல்லுங்கள். அது ஒரு நியாயம் இருக்குது. வலியுறுத்துவோம், வலியுறுத்துறதெல்லாம் வாக்குறுதி ஆகாதுங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.